வணக்கம். ஆண்மை குறைவுக்கு நவீன சிகிச்சை முறைகள் என்ன? இப்போ புதுசாக வந்திருக்க சிகிச்சை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆண்மை குறைவு நிறைய காரணங்களால் வருது. இரத்த குழாய்கள், ஹார்மோன் பிரச்சனை, நரம்புகள், மன அழுத்தம், பதட்டம், ஆணுறுப்பில் வரக்கூடிய பைரோனி டிசீஸ், மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள், நோய்கள், சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, ஃபிட்ஸ், இந்த காக்கா வலிப்பு, இப்படி ஏராளமான காரணங்களால் அது வரலாம். இப்போ இதை சரி செய்வதற்கு லேட்டஸ்டாக நிறைய சிகிச்சைகள், இந்த சிகிச்சைகள் எல்லாமே 98லேருந்து வயக்ரா வந்ததுலேருந்து மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல் வேகத்தில் இது முன்னேற்றம். ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது மருந்துகள். அதுவே இன்றைக்கி நல்ல அற்புதமான மருந்துகள் இருக்குது ஒரு பக்கம். இரண்டாவது செகண்ட் லைன் அப்படின்னா ஷாக்வேவ் தெரப்பி, ஷாட் இன்ஜெக்ஷன், ஆணுறுப்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன், இதெல்லாம் இருக்குது. தேர்ட் லைன் அப்படின்றது இந்த ஸ்டெம் செல் தெரப்பி. இதுதான் லேட்டஸ்ட், ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட். நாலாவது அறுவை சிகிச்சை, அது ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்டெம் செல் சிகிச்சைன்னு தொப்பை, நமக்கெல்லாம் எல்லாருக்குமே ஒரு 60% பேருக்கே தொப்பை இருக்குது. இது இப்போது உபயோகப்படுகிறது. இந்த தொப்பையில் இருக்க கொழுப்பிலிருந்து ஸ்டெம் செல்களை உருவாக்க முடியும். 100 ml அதில் இருக்க கொழுப்பை எடுக்க முடியும் நம்மளால். 100 ml கொழுப்பு எடுத்து 100 ml கொழுப்பிலிருந்து 100 மில்லியன் ஸ்டெம் செல்களை தயார் பண்ண முடியும். 100 மில்லியன்ஸ், 0.1 பில்லியன் ஸ்டெம் செல்களை உருவாக்கி அது ஆணுறுப்பிலையும் செலுத்தலாம். இரத்தத்தின் மூலமாக உடலில் ஜென்ரலாக ட்ரிப் குளுக்கோஸ் மாதிரி அந்த மாதிரி செலுத்துறது, 2 வகையாகவும் செலுத்த முடியும். ஆணுறுப்பில் அதை செலுத்தும் போது அது ரிப்பேர் பண்ணுது. அதில் டேமேஜ் ஆன நரம்புகள், இரத்த குழாய்கள், டிஷ்யூக்கள் ரிப்பேர் பண்ணுது. புதிய செல்களை மீளுருவாக்கம் செய்கிறது. எந்த ஏஜில் இதை பண்ணலாம்? எல்லா வயதிலையும் பண்ணலாம். ரொம்ப வயதான பிறகும் இதை பண்ணலாம். இதனால் எந்த தீங்கும் இல்லை. அதே மாதிரி திரும்பவும் பண்ணலாம். ஒரு முறை பண்ணால் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, இன்னும் திரும்ப பண்ணலான்னு ஒரு கட்டத்தில் நினச்சாங்கன்னா திரும்ப அவங்க பண்ணலாம். அடுத்து இதை குளுக்கோஸ் மூலமாக கொடுக்கும்போது அவங்களுடைய இளமையாக திரும்ப அவங்க பொலிவு, முகப்பொலிவு, இளமையாக இருக்கிறது, உடலில் மற்ற உறுப்புகள் செயல்பாடு நல்லா ஆகிறதெல்லாம் இருக்குது. நீண்ட நாள் வாழவும் இது உபயோகமாக இருக்குது. ஆண்மை குறைவு ரொம்ப அற்புதமாக சரியாகுது. இதில் என்ன லாபம்னா, இந்த மருந்து மாத்திரைகள் போன்ற விஷயங்களுக்கு பக்க விளைவுகளுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏதாவது பக்க விளைவுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் எடுத்து நமக்கே அதை சரி செய்வது என்பது, நம்முடைய குறைகளை சரி செய்ய பயன்படுத்துவது என்பது ஒரு அற்புதமான தீர்வு. ஸ்டெம் செல்கள் மூலமாக இன்னைக்கு இது சாத்தியமாக இருக்கு. மிகப்பெரிய மாற்றங்களை இது கொண்டு வருது. ஆண்மை குறைவு டோட்டலாகவே இது இம்ப்ரூவ் பண்ணி நார்மல் ஆக்குது. ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை இது கொடுக்குது. அதனால் உலகம் முழுவதுமே இன்னைக்கு ஆண்மை குறைவுக்கு ஒரு புதிய சிகிச்சையாக ஸ்டெம் செல் சிகிச்சை வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் திருமணத்திற்கு முன்பு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க நிறைய பேர் ஸ்டெம் செல் சிகிச்சைக்கு வராங்க. வயதானவர்கள் நிறைய பேர் வராங்க. ஏன்னா அவங்க திரும்பவும் இளமையை திரும்ப பெறத்துக்கும் இது உதவியாக இருக்குது. ரொம்ப ஒரு அற்புதமான சிகிச்சைன்னு தான் சொல்லணும். நல்ல பலனோட, மிக நன்றான அவங்களுக்கு கிரேட் 4 விரைப்புத்தன்மை நல்லா கிடைக்குது. அதனால் ஸ்டெம் செல் சிகிச்சை இப்போது ரொம்ப ஒரு அற்புதமான சிகிச்சை, எல்லோருக்குமே பயன்படக்கூடிய சிகிச்சை. வணக்கம்.